சங்கீதம் 51ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிப்போம். உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம ஒருவருக்கும் கொடுத்திருக்கிறார். நாம் ஒருபோதும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் நாம் எழுந்து போகாதபடிக்கு நாம் ஒவ்வொருவரும் அதை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது காணப்படுகிறது. அது எப்பொழுது உங்களை விட்டு கடந்து போகும் என்று பார்த்தீங்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது மாம்சத்திலே குற்றம் செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது, தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடும் பொழுது அது உங்களை விட்டு ஈடுபட்டு போகிறதாயும் தேவன் உங்களிடத்தில் எடுத்துக்கொள்கிறதாயும் இருக்கிறார் காணப்படுகிறார். மீண்டும் நீங்கள் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்து விரும்பி தேவ சமூகத்தில் தேவனிடத்திலே நீங்கள் கேட்கும் பொழுது அதை நீங்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்வதாக இருக்கிறீர்கள் காணப்படுகிறீர்கள். ஆகவே நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை, இரட்சணத்தின் சந்தோஷத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த இரட்சிப்பின் சந்தோஷம் என்று பார்த்தீர்கள் மிக முக்கியமானதாயும் அவசியமுள்ளதாயும் அதே போல் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு ஒருவரையும் கொண்டு போய் சேர்க்கிறதாயும் இருக்கிறது. ஆகவே நீங்கள் அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை அல்லது பரிசுத்த ஆவியானவரை அல்லது அபிஷேகத்தை நீங்கள் இழந்து போயிருப்பீர்கள் என்றால், நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டியதும் தேவனிடத்தில் கேட்டு அதை வாங்கி கொள்ள வேண்டியது, பெற்றுக்கொள்ள வேண்டியது, நீங்கள் அபிஷேகம் செய்யப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து முழங்கால் படியிட்டு ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அது முக்கியமாக இருக்கிறது. ஆகவே தேவன் கொடுத்த நம்ம ஒருவருடைய அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் பத்திரமாக பாதுகாத்து கொள்வோமாக. ஆமென்.